الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு சொந்தமாகட்டும். அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் சஹாபாக்கள் மீதும் இந்த மார்க்கத்திற்காக உழைத்த நல்லவர்கள் மீதும் இந்த ஜும்ஆவில் கலந்து கொண்டு இங்கு உரையாற்றப்படக்கூடிய விஷயங்களை கேட்டு வாழ்க்கையில் அமல்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு அமரக்கூடிய நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் நலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் படைக்கப்பட்டதுடைய நோக்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லாஹ்வை வணங்குவதற்காக இந்த மனிதனை நாம் படைத்துள்ளோம். இந்த மனிதனுக்கு அல்லாஹ் அவனுக்கென்று ஒரு காலக்கெடுவை கொடுத்துள்ளான். அவனுடைய தாயுடைய வயிற்றில் இருட்டு அறையில் இருக்கின்ற வரை, மண்ணறை என்ற இருட்டு அறைக்கு செல்கின்ற வரை, இந்த இரண்டு இருட்டான அறைகளுக்கு மத்தியில் அவன் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை பொறுத்தவரை அவனுடைய இருட்டில் இருந்து அவன் வெளிச்சத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் அவன் இவ்வுலகத்தில் எதை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது யார் இவ்வுலகத்தில் வாழும் பொழுது நற்செயல்களை செய்வதில் ஆர்வம் காட்டுகிறார்களோ அதனை பொறுத்து அவர்களுடைய மறுமை வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கும். இல்லை என்றால் இருட்டில் இருந்து ஆரம்பிக்கப்பட்ட அவனுடைய வாழ்க்கை கடைசியில் அவனுடைய மறுமை வாழ்வும் இருளாகவே அமைந்துவிடும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றார். ஆகவே இந்த மார்க்கத்தை பொறுத்தவரை அத்தீனு முஆமலாத், இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பதை அமல்களை பொறுத்து தான் அமைகிறது. அமல்கள் இல்லை என்றால் அவன் இந்த மார்க்கத்தை பின்பற்றவில்லை என்று ஒரு பொருள். ஒரு முஸ்லிம் என்பவன் தன்னுடைய வாழ்நாளில் எவ்வளவு அமல்களை செய்கிறானோ அதை பொறுத்துத்தான் அவனுடைய மன்னரை வாழ்க்கையும் மறுமை வாழ்க்கையும் இருள் சூழ்ந்ததாக இருக்குமா அல்லது வெளிச்சம் உள்ளதாக இருக்குமா என்பதை அமைகிறது என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்கின்றார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடையார்களே, ரமதானை முடிந்த ஒரு சில நாட்களில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த ரமதானில் நாம் நிறைய அமல்களை செய்திருப்போம். தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, சதகா, குர்ஆனை ஓதுதல், இது போன்ற அமல்களை எல்லாம் நாம் செய்திருக்கிறோம். இந்த அமல்கள் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா அல்லது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய விதத்தில் நம்முடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அமைந்துள்ளதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க தவறிவிடுகிறோம். ரமதான் முடிந்தது, பெருநாள் முடிந்தது, புது சட்டையை போட்டோம், கலட்டி போட்டோம், அதோட ரமலானையும் கலட்டி போட்டோம். இந்த ரமதானில் நாம் செய்த செயல்பாடுகள், நம்முடைய அமல்கள், நம்முடைய நற்செயல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா என்று மனிதன் சிந்தித்து பார்க்க தவறிவிடுகின்றோம். அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்கின்றான்,
وَقَدِمْنَا إِلَى عَمِلُوا مِنْ عَمَلٍ மறுமை நாளில் சில மனிதர்கள் என்னிடத்தில் வருவார்கள். அவர்கள் செய்த நல்ல செயல்பாடுகளை, நல்ல அமல்களை, நற்செயல்களை சுமந்தவர்களாக அவர்கள் வருவார்கள். فَجَعَلْنَاهُ هَبَاءً مَنْثُورًا அவற்றை நாம் பரத்தப்பட்ட புழுதிகளை போன்று நாம் ஆக்கி விடுவோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாளை மறுமை நாள சில மக்கள் வருவார்கள், நிறைய அமல்களை கொண்டு வருவார்கள், நிறைய நன்மைகளோடு வருவார்கள், நிறைய செயல்பாடுகளை செய்திருப்பார்கள் உலகில். ஆனால் அவர்களுடைய செயல்பாடுகள் நாம் என்ன செய்து விடுவோம்? பரத்தப்பட்ட புழுதிகளை போன்று ஆக்கி விடுவோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன் சொல்லுகின்றார். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த வசனத்தில் வரக்கூடிய ஹபாஅன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால், பரத்தப்பட்ட புழுதி. புழுதியிலே இரண்டு விதமான வித்தியாசங்கள் இருக்கின்றன. ஒன்று இந்த தூசின்னு சொல்லுவோம். அதை கூட்டுனா கூட அது ஒரு கொள்ளளவுக்கு நமக்கு தெரியும், அதனுடைய கொள்ளளவு தெரியும், இது தூசி அப்படிங்கிறது தெரியும். சில தூசிகள் கண்ணுக்கே தெரியாது. இப்ப ஜன்னலை திறந்த உடனே சூரிய வெளிச்சத்துல சில அப்படியே பறக்கும், அதுவும் என்ன, அதுவும் தூசி தான். அல்லாஹ் சொல்றான் ஹபாஅன் என்றால் ஜன்னல்களை திறக்கும் போது வருகின்ற தூசி இருக்கின்றன இல்லையா, அதை கூட்டவும் முடியாது, சேர்க்கவும் முடியாது, தெரியவும் செய்யாது, அது பாட்டுக்கு வரும், அது பாட்டுக்கு போகும். அல்லாஹ் குர்ஆன் சொல்றா ஹபாஅன் மன்சூரா, இவ்வுலகத்தில் சிலருடைய செயல்பாடுகளை மறுமை நாளில் இப்படித்தான் நாம் ஆக்குவோம். எப்படி ஜன்னலில் இருந்து வரக்கூடிய தூசி இருக்கிறதா இல்லையா, இதே போன்று எந்த ஒரு நன்மைக்கும் பிரயோஜனம் இல்லாத செயல்பாடுகளாக அவர்களை நாம் ஆக்கி விடுவோம் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன் எச்சரிக்கை விடுக்கின்றார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டன என்ற ஒரு மமதை என்ற ஒரு எண்ணம் யாருக்குமே வரக்கூடாது என்று அல்லாஹ் எச்சரிக்கை விடுக்கிறார். நாம தொழுத தொழுகை, நோன்பு, நாம் செய்த இன்ன அமல்கள் எல்லாம் அல்லாஹ் ஏத்துக்கிட்டா, ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்துல நான் செஞ்சிருக்கிறேன், அது எப்படி அல்லாஹ் ஏத்துக்காம போவான் என்ற ஒரு எண்ணம் யாருக்கும் வரக்கூடாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கை விடுக்கின்றார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அதனால்தான் அல்லாஹ் அமல்களை ஏற்றுக்கொள்வதை மட்டும் மறைத்து வைத்துள்ளார். அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லை என்பதை நபிமார்களுக்கு கூட அல்லாஹ் அறிவிக்கல. இவ்வுலகத்தில் மனிதர்களாக பிறந்த யாருக்குமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்ற ஒரு விஷயத்தை மட்டும் அல்லாஹ் யாருக்கும் அறிவித்து கொடுக்கல. மிகப்பெரிய நபிமார்கள் முதற்கொண்டு தாங்கள் செய்த அமல்கள் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா இல்லையா என்ற கேள்விகளுடனே தன்னுடைய வாழ்க்கையை கழித்துள்ளார்கள். மரணம் வருகின்ற வரை என்னுடைய அமல்கள் ஏற்றுக்கொண்டானா அல்லாஹ் என்ற ஒரு கேள்வியிலே அவர்கள் வாழ்க்கையை கழித்ததை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் பல இடங்களில் சொல்லி காண்பிக்கின்றார். ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்ற ஒரு விஷயம் மனிதனுக்கு தெரிய வருமானால் அவன் என்ன செய்விடுவான்? அடுத்தடுத்த அமல்களை செய்வதில் அவன் என்ன செஞ்சிருவான்? சோம்பேறி ஆகி விடுவான். அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்று தெரிஞ்சா என்ன ஆயிடுவான்? என் தொழுகை அல்லாஹ் ஏத்துக்கிட்டான் அப்படின்னா அடுத்த தொழுகைக்கு போக மாட்டான். என்னுடைய சதக்கா அல்லாஹ் ஏத்துக்கிட்டானா அடுத்தடுத்து எதுக்கு சதக்கா செய்யணும் என்ற ஒரு அடிப்படையில் மனிதன் ஆகிவிடும் என்பதற்காக அல்லாஹ் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அந்த ஒரு காரியத்தை மட்டும் அல்லாஹ் தன்னுள் வைத்திருப்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் சொல்லுகின்றார். அமல்களை பொறுத்தவரை இந்த உலகத்தில் ஒரு முஸ்லிம் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், உதாரணத்திற்கு ஒரு சூதாட்டக்காரன் எடுத்துக்கோங்களேன். எந்த ஒரு சூதாட்டக்காரனும் அவன் அந்த சூதாட்டத்தில் ஈடுபடும் பொழுது தன்னுடைய பொருளாதாரத்தை எல்லாம் எழுந்துகிட்டே இருப்பான். எல்லா பொருளாதாரத்தையும் எழுந்துகிட்டே இருப்பான். எல்லாத்தையும் சூதாட்டத்துக்காக நிச்சயமா அவன் கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஒரு கட்டத்துல கட்டிய மனைவியை கூட என்ன செஞ்சிருக்கிறாங்க? சூதாட்டத்துக்காக வச்சவங்க எல்லாம் மனைவி கூட என்ன செஞ்சிருவான்? சூதாட்டத்துல ஒவ்வொரு முறையும் அவன் சூதாட்டத்திற்கு தன்னுடைய பொருளாதாரத்தை வைக்கும் அவனுடைய எண்ணம் எப்படித்தமா இருக்கும்? இந்த வாட்டி ஜெயிச்சிடலாம், இந்த வாட்டி எடுத்துடலாம், மொத்தமா எடுத்துடலாம், ஏற்கனவே போனதெல்லாம் போட்டோம், இந்த வாட்டி கட்டும் போது எல்லாத்தையும் எடுத்துடலாம் என்ற அடிப்படையில் அவன் சூதாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டே இருப்பான். இப்படி ஒரு மூமின் நல்ல அமல்களில் இருந்து கொள்ள வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்று ஒரு மனிதன் இருந்து விடக்கூடாது. ஒவ்வொரு அமலும் செய்யும் பொழுது என்னுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால் என்னுடைய அடுத்த அமல்கள் எப்படி இருக்க வேண்டும்? இந்த அமலை செய்கிறேன், இந்த ரமதான் அமலை செய்கிறேன், சென்ற வருட ரமதானில் என்னுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றாலும் இந்த வருட ரமதானில் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு மூமின் தன்னுடைய செயல்பாடுகளையும் தன்னுடைய அமல்களையும் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்கிறார். ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த அமல்களை செய்யும் பொழுது ஒரு மூமின் செய்ய வேண்டிய, கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால்,
எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அதில் சிறியது பெரியது என்ற பாகுபாடு இன்றி அவன் என்ன செய்வது அமல் செய்வது. மனிதனுடைய பார்வையில் சிறியதாக இருப்பது அல்லாஹுடைய பார்வையில் பெரியதாக இருக்கலாம். மனிதர்களுடைய பார்வை மிக பெரியதாக இருக்கக்கூடியது அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய பார்வையில் சிறியதாக இருக்கலாம். ஆகவே எந்த ஒரு அமலை செய்தாலும் சிறியது பெரியது என்ற பாகுபாடு இல்லாமல் அதை செய்யும் பொழுது நம்முடைய உள்ளம் இஹ்லாஸாக இருக்க வேண்டும். அல்லாஹுக்காக செய்கிறேன் என்ற உள்ளத்தோடு இதனுடைய கூலியை மறுமையில் மட்டுமே எதிர்பார்க்கிறேன் என்ற ஒரு எண்ணத்தோடு அவன் அமலில் ஈடுபட வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்துகின்றார்கள். ஒரு விபச்சாரம் செய்த ஒரு பெண்மணி அவள் செய்த ஒரு செயல்பாடு என்ன? ஒரு நாய்க்கு தவித்த ஒரு நாய்க்கு தாகத்தால் தவித்த ஒரு நாய்க்கு தண்ணீரை கொடுத்தாள். இது நம்முடைய பார்வையில் ஒரு சிறிய அமலாக தெரிகிறது. ஆனால் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த பெண்மணி செய்த இந்த ஒரு காரியத்தின் காரணமாக அல்லாஹ் அவருடைய பாவங்களை அனைத்தையும் மன்னித்தான். அந்த ஹதீஸ்ல கூடுதலா ஒரு வார்த்தை வரும், என்ன தெரியுமா? அல்லாஹ், அல்லாஹ் அந்த பெண்மணிக்கு நன்றி கூறினான். அல்லாஹ் என்ன செஞ்சானா? அந்த பெண்மணிய பாவங்களை மன்னிச்சு அந்த பெண்மணியை சொர்க்கவாதியாக அல்லாஹ் அறிவிச்சான். நன்றிக்கு சொந்தக்காரனா அல்லாஹ் அந்த பெண்ணுக்கு என்ன சொன்னானா? அல்லாஹ், அல்லாஹ் நன்றி கூறினான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். சகோதரர், சிந்தித்து பாருங்க. நம்முடைய பார்வையில் சிறிய சிறிய செயல்பாடுகளாக தெரியக்கூடியது அல்லாஹுடைய பார்வையில் மிகப்பெரிய அமல்களாக அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருந்தார். ஆகவே எந்த ஒரு சிறிய காரியத்தை செய்தாலும் அது இஹ்லாஸான எண்ணத்தோடு, எனக்கு மறுமையில் இதற்கான பிரதிபலன் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் செய்தால் நிச்சயமாக நம்முடைய கூலிகளை அல்லாஹ் வீணடித்து விட மாட்டான். நம்முடைய அமல்களை அல்லாஹ் ஒருபோதும் பரத்தப்பட்ட குழிகளாக ஆக்க மாட்டார். அதே போன்று ஒரு மனிதர் பாதையில் கிடந்த மக்களுக்கு தொல்லை தரக்கூடிய ஒரு மரக்கிளை அகற்றினார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுடைய பயணத்தில் ஒரு மனிதனை சொர்க்கத்தில் பார்த்தார்கள். சொர்க்கத்தில் அங்கும் இங்குமாக ஓடிக்கொண்டிருந்தான், துள்ளி குதித்துக் கொண்டிருந்தான். சஹாபாக்கள் தொண்டு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, சொர்க்கத்தில் துள்ளி குதித்து விளையாடி கொண்டிருந்த மனிதர் யார் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் பள்ளிவாசலுக்கு செல்லுகின்ற வழியில் பாதையில் கிடந்த மரக்கிளையை, மக்களுக்கு தொல்லை தரக்கூடிய ஒரு மரக்கிளையை அகற்றினார். மக்களுடைய காரியங்கள் அக்கறை செலுத்தினார். மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று நினைத்தார். மக்களுக்கு ஒரு சிறிய பொருள் தொல்லை தந்தாலும் அதற்கு அவர் கவனம் செலுத்தினார். ஆகவே அல்லாஹ் அவரை சொர்க்கத்தில் அல்லாஹ் நுழைய செய்தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்கிறார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்னும் பள்ளிவாசலுக்கு போகல, அவர் இன்னும் தக்பீர் கட்டல, இன்னும் தொழுகை ஆரம்பிக்கல, இன்னும் துஆ செய்யல. பள்ளிவாசலுக்கு போவதற்கு முன்னால மக்களுக்காக ஒரு காரியத்தில் இறங்கினார். அல்லாஹ் அவரை சொர்க்கத்தில் நுழைய செய்தார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆகவே நாம் மலை போல் நினைக்கக்கூடிய பெரிய பெரிய அமல்கள் தான் நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும் நாம் நினைக்க கூடாது. நாம் செய்யக்கூடிய சிறிய செயல்களாக இருந்தாலும் அல்லாஹுக்காக இஹ்லாஸாக, மக்களுக்காக இருந்தாலும் சரி, ரப்புக்காக இருந்தாலும் சரி, இஹ்லாஸாக செய்தால் அல்லாஹ் நம்முடைய அமல்களை வீணடிக்க மாட்டான். அந்த செயல்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கூலியாக தருவான். ஆகவே அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தஹ்கன் மினல் மஅரூஃபி ஷைஆ. அபூதரே, நன்மையான காரியங்களை எதையுமே நீங்கள் சாதாரணமாக எடைபடாதீர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வலவ் அன் தல்க அஹாக பிவஜ்ஹின் தல். உன்னுடைய சகோதரனை நீ புன்முறுவலோடு நீ சந்தித்தாலும் அதற்கும் நன்மை இருக்கிறது. நன்மைகள் எதையுமே குறைவாக எடைபடாத அபூதரே, உனக்கு முன்னால் உடைய சகோதரன் வரும்போது அவனை சிரித்த முகத்துடன் வரவேற்றால் அதற்கும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி மிக மகத்தானது அபூதரே என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆகவே ஒரு சகோதரனை பார்த்து நாம் சிரிப்பது கூட புன்முறுவலோடு, நல்ல எண்ணத்தோடு, நல்ல முகத்தோடு அவனை பார்ப்பது கூட மிகச் சிறந்த நன்மையை மறுமையில் பெற்று தரும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் அடியார்களே, நாம் அமல்கள் செய்யும் போது நம்மிடத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான 2 விஷயங்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். ஒரு மனிதன் அமல் செய்யும் பொழுது அவனிடத்தில் முதலாவதாக இருக்க வேண்டியது அல் ஹவுப் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அதாவது பயம் இருக்க வேண்டும்.
எந்த ஒரு அமலை செய்து விட்டாலும் இந்த அமலில் அல்லாஹ் குறை இருந்து நிராகரிக்கப்பட்டால் என்னவாகும் என்ற ஒரு பயம். 30 நாளுக்கு நோன்பு வச்சிருக்கிறோம். இந்த நோன்புல நாம் ஏதாவது குறை வச்சிருந்து அல்லாஹ் அதை ஏத்துக்காம போயிடுவானோ, அல்லாஹ் அதை நிராகரிக்காம போயிடுவானோ என்ற ஒரு எண்ணம் எல்லோருக்கும் இருக்க வேண்டும். அது அமல்களில் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம். நான் ஏதாவது ஒரு கட்டத்தில் நான் தெரியாமல் முகஸ்துதிக்காக ஏதாவது ஒரு செயலை செய்திருந்தால் மக்கள் என்னை பாராட்ட வேண்டும், மக்கள் என்னை கடந்து செல்லும் என்னை பற்றி நல்ல விதமாக பேசினார்கள், அந்த பேச்சு எனக்கு பிடித்திருந்தது, அவர் சொல்லக்கூடிய புகழுக்குரிய வார்த்தைகள் என்னுடைய மனதுக்கு ஆறுதலாக இதமாக இருந்தது என்ற ஒரு காரணத்திற்காக நான் இந்த அமலை வீணாக்கி விட்டிருந்தால் என்று ஒரு பயம் மனிதனுக்கு இருக்க வேண்டும். என்னுடைய செயல்பாடுகள் என்னுடைய தவறுகளின் காரணமாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் போயிருந்தால் என்று ஒரு பயம் ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டும். நம்முடைய தொழுகை, தர்மம், உதவி, நோன்பு எல்லாம் நாளை மறுமையில் ஏற்றுக்கொள்ளாமல் போனால் என்னவாகும்? அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்லுகின்றான், வல்லதீன யஅதூமா ஆதௌ. சில மனிதர்கள் இந்த உலகத்தில் இருப்பார்கள், அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பார்கள், நாம் கொடுத்ததை கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பார்கள். வகுலூபுஹும் மஜ்லத்துன், அவர்களுடைய உள்ளங்கள் நடுநடுங்கியவாறு அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வார்கள். நம்மளை யாராவது செலவு பண்றோமா? அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்கும் பொழுது, தர்மம் செய்யும் பொழுது, சதகாக்களை கொடுக்கும் போது, ஜக்காத்தை கொடுக்கும் போது உள்ளம் நடுங்கியவர்களாக நாம் கொடுக்கின்றோமா? அல்லாஹ் சொல்லுகிறார், வஜிலத் குலூபுகும், அவருடைய உள்ளங்கள் நடுநடுங்கும். நாம நினைப்போம், நான் தப்பு பண்ணாதானே உள்ள நடுநடுங்கணும், நான் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கிறேன், ஏதாவது தவறு பண்ணியிருக்கிறேன், ஏதாவது மோசமான பாவத்தில் ஈடுபட்டுக்கனா நான் பயப்படலாம். நான் நல்லபடியா தானே இருக்கிறேன், நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் எதற்காக நான் பயப்பட வேண்டும்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இதே ஒரு சந்தேகம் வந்தது. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்டாங்க, அஹமுல்லதீன யஷ்ரபூன் அவ் யுஸ்ரிகூன், ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் வசனத்தை படிச்சுட்டு கேட்கிறாங்க, ஏன் பயப்படும் அல்லாஹ்வுடைய தூதரே? அவர்கள் மது அருந்தியவர்களா, அல்லது திருட்டு போன்ற காரியம் ஈடுபட்டவர்களா, அல்லது விபச்சாரம் போன்ற காரியம் ஈடுபட்டவர்களா? எதற்காக அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கும் அவர்கள் பயப்பட வேண்டும்? அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யா பின்த சித்திக், அபூபக்கருடைய மகளே அப்படி அல்ல. தன்னுடைய மனைவி பார்த்து சொல்றாங்க, அபூபக்கருடைய மகளே, லா யா பின்த சித்திக், சித்திக்குடைய மகளே அப்படி அல்ல. ஹுமுல்லதீன யஸூமூன், அவர்கள் யாருன்னு தெரியுமா? அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் நோன்பை சரிவர கடைபிடித்தவர்கள், ரமதானுடைய மாதத்தில் நோன்பு நோற்றவர்கள், சுன்னத்தான நோன்பை நோற்றவர்கள், வயுசல்லூன், கடமையான தொழுகையில் சரியான முறை நிறைவேற்றியவர்கள், முதல் சப்பில் நிறைவேற்றியவர்கள், சுன்னத்தான தொழுகையில் அதிகமான கவனம் செலுத்தியவர்கள், ஜும்ஆவுடைய தொழுகை, இரவு தொழுகை, எல்லா விதமான தொழுகையும் பேணியவர்கள், வயத்தஸத்தகூன், அல்லாஹ்வுடைய பாதையில் அதிகம் தான தர்மங்கள் செய்தவர்கள், தன்னுடைய வலது கை செய்யக்கூடிய தான தர்மம் இடது கைகளுக்கு தெரியாத அளவுக்கு அவர்கள் ரகசியமாக செலவு செய்தவர்கள். இப்படிப்பட்டவர்கள் குறித்து அல்லாஹ் சொல்லுகின்றான், வஹும் யகாபூன அல்லா யுக்பல மின்ஹும், அவருடைய உள்ளங்கள் எப்படி நடுநடுங்கியது தெரியுமா? அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கும் அவருடைய உள்ளங்கள் ஏன் நடுங்கியது என்று தெரியுமா? வஹும் யகாபூன அல்லா யுக்பல மின்ஹும், அல்லாஹ் குர்ஆன் சொன்னான், அல்லாஹ் என்னுடைய இந்த சதக்காவை ஏற்றுக்கொள்ளாமல் போய்விடுவானோ என்று நடுங்கியவர்களாக அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்வார்கள். அல்லாஹ் என்ன சொல்றா? அல்லாஹ் என்னுடைய இந்த சதக்காவை ஏற்றுக்கொள்ளாமல் போனால் என்னவாகும் என்ற சிந்தனையோடு நடுநடுங்கியவர்களால் அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்கள் தர்மம் செய்வார்கள். உலாயிக யுஸாரிஊன ஃபில் கைராத், அவர் உலகத்தில் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? நன்மையான காரியங்கள் அதிகமாக செய்வார்கள். வஹும் லஹா சாபிகூன், அந்த நன்மையான காரியங்களை முந்தி கொண்டு செய்வார்கள். நன்மையான காரியங்கள் செய்வாங்க, முந்தி கொண்டு செய்வார்கள். எல்லா விதமான அமல்களும் ஆர்வத்தோடு இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். இப்படிப்பட்ட ஆர்வம் உள்ளவர்கள், இப்படி சரிவர தொழுதவர்கள், சரிவர நோன்பு நோற்றவர்கள், சரிவர அல்லாஹ்வுடைய பாதையில் சதக்கா செய்தவர்கள், அவர்களிடத்தில் இருந்த பயம் என்ன? அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் போய்விடுவானோ என்ற பயம் இருந்தது. அப்படியானால் பயம் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். நமக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய உபதேசம் என்ன? உங்களுக்கும் பயம் இருக்கணும், அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் போயிடுவானா என்ற பயம் இருக்க வேண்டும், அசட்டு தைரியம் இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லாஹ் ஏத்துக்குவான், ஏன் தொழுகை தானே, அதெல்லாம் அல்லாஹ் ஏத்துக்குவான். ஃபஜ்ர் முடிஞ்சிட்டு லொகர் முடிஞ்ச உடனே சல்லாப்பாயை விட்டு வெளியே போகும்போது நினைச்சிடறோம், எனக்கு மார்க் விழுந்துருச்சு, என்னுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நம்ம வெளியே போய்
4 பேரோடு நின்று யாரையாவது பத்தி பேசியிருப்போம், அங்கேயே எல்லாம் முடிஞ்சிருக்கும். லோகர் 50 நண்பன் சொன்னா 4 ரக்கத்துக்கு 50 நண்பன் சொன்னா வெளியவே யாராவது ஒரு கழுவி குடிச்சிட்டு அது 200 150 பாவத்தோடு போகக்கூடிய மக்கள்லாம் இன்னைக்கு இருக்கிறாங்க. 50 நன்மையை சம்பாதிச்சுட்டு பள்ளியாசுக்கு வெளியே போகும்போது யாராவது புறம் பேசி யாராவது மானத்தோடு விளையாடி 150 பாவத்தோடு சம்பாதிச்சுட்டு போகக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. ஆனா இவர்களுக்கு நினைப்பு என்ன? என்னுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது, என்னுடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த ரமலான் முழுக்க 30 நாள் நான் நோன்பு வச்சிருக்கிற, நோன்பு வச்சிருக்கிறோம், அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா? நம்முடைய அடுத்த கட்ட வாழ்க்கை ரமலானுக்கு பிறகு உள்ள வாழ்க்கையை பொறுத்து தான் நம்முடைய ரமலானுடைய செயல்பாடுகள் எல்லாம் ஏற்றுக்குவான். அது ஒரு மாசம் மட்டுமல்ல. இன்னல்லாஹ் ஹய்யு வலா யமூத், அல்லாஹ் ரமலானில் மட்டும் உயிரோடு இருந்து மற்ற நாட்களில் மௌத்தாகக்கூடியவன் அல்ல. இன்னல்லாஹ் ஹய்யூன், அவன் எல்லா மாதமும் உயிரோடு இருக்கக்கூடியவன், அவனுக்கு மௌத் என்பது கிடையாது. ரமலான் என்பது ஒரு பயிற்சிக்கான மாதம். இந்த ரமலானில் நாம் ஏற்ற பயிற்சிகள் அடுத்த மாசத்துல பிரதிபலிக்காம நல்லா பார்ப்பான். இன்னமா யத்தகப்பல் அல்லாஹு மினல் முத்தகீன், அல்லாஹ் சொல்றான். நோன்பு ஏன் வைக்கணும்? நோன்புடைய நோக்கம் என்ன? அல்லாஹ் சொல்றான், லஅல்லக்கும் தத்தகூன், தக்குவாவுடையவர்களாக நீங்க ஆகணும். வருஷத்தில் ஒரு மாசம் தக்குவாவுக்குன்னு பயிற்சி. அதனாலதான் சாப்பிட வேண்டாம், தண்ணி குடிக்க வேண்டாம். அல்லாஹ்க்கு என்ன இருக்கு? நம்ம சாப்பிடாம இருக்கிறது, நம்ம பசிச்சு இருக்கிறோம், அல்லாஹ்வுக்கு என்ன இருக்கு? அல்லாஹ் பயிற்சி கொடுக்குறான். சாப்பாடு இருந்தும் போவாத, தண்ணி இருந்தும் போவாத, கட்டிய மனைவி இருந்தாலும் பக்கத்துல போகக்கூடாது, உள்ளத்துல கூட நினைக்க கூடாது. மனைவிதான், ஆனா உள்ளத்துல கூட தவறான எண்ணம் வரக்கூடாது. பக்கத்திலே இருக்கக்கூடிய மனைவி கூட தவறான எண்ணத்துல கூட நெருங்கக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்லுகின்றார். அப்ப ஹலாலான விஷயங்கள்ல கூட உள்ளத்துல கூட அல்லாஹ் பயிற்சி தரக்கூடிய ஒரு மாதம் ரமலானுடைய மாதம். அப்ப இப்பேற்பட்ட பயிற்சி என்பது பெருநாளோடு முடிஞ்சிட்டுன்னு சொன்னா நம்முடைய ரமலானுடைய அமல்களை அல்லாஹ் ஏத்துக்க மாட்டான். அல்லாஹ் சொன்னா, இன்னமா யத்தகப்பல் அல்லாஹு மினல் முத்தகீன், அல்லாஹ் அமல்களை யாரிடத்துல இருந்து ஏற்றுக்கொள்ளான்னு தெரியுமா? குர்ஆனுடைய வசனம் சிந்தித்து பாருங்கள். இன்னமா யத்தகப்பல் அல்லாஹு மினல் முத்தகீன், யார் ரமலானுக்கு பிறகும் அதே தக்குவாவோடு இருக்கிறார்களோ, இறையச்சத்தோடு இருக்கிறார்களோ, ரமலானில் நம்மை கண்காணித்து அதே இறைவன் இருக்கிறான் எண்ணத்தோடு வாழ்கின்றார்களோ, அவர்களிடத்திலிருந்து மட்டும்தான் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். எந்த அமல்கள்? நம்ம ரமலான்ல செஞ்ச அமல்கள் இருக்குதா இல்லையா? இது யார்கிட்ட ஏற்றுக்கொள்ளப்படும்? அடுத்த மாதங்களில் இறைவன் இருக்கிறான் சிந்தனையோடு, இறைவனை கண்காணித்து கொண்டிருக்கிறான் சிந்தனையோடு யார் வாழ்கின்றார்களோ அவர்களிடத்திலிருந்தான் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்கின்றார். அப்ப கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நடிகார்களே, நம்மிடத்தில் இருக்க வேண்டிய முதல் பண்பு பயம் இருக்கணும். அல்லாஹ் ஏத்துக்காம போனா என்ன ஆகும்? அசட்டு தைரியத்தோட இருந்துவிடக் கூடாது என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன் எச்சரிக்கிறார். அடுத்ததாக அல்லாஹ் சொல்றா, யஹ்சபூன் அன்னஹும் யுஹ்ஸினூன சுன்ஆ, அவர்கள் சிலர் எண்ணிக்கொள்கிறார்கள் நாம் நிறைய அமல்களை செய்திருக்கிறோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். நம்மள நிறைய பேர் இப்படிதானே இருக்கிறோம். நாம செய்யக்கூடியது சஹாபாக்களோடு ஒப்பிட்டு பார்த்தா 100க்கு 5% கூட நம்ம அமல்கள் செய்ய மாட்டோம். அப்படிதானே இல்லையா? நான் சொல்லல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உஹது மலை அளவுக்கு நீங்க தான தர்மம் பண்ணாலும் என்னுடைய தோழர்கள் ஒரு கை அளவுக்கு கொடுத்ததுக்கு சமமாகுதுன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உஹது மலை அளவுக்கு நீங்க தான தர்மம் பண்ணாலும் என்னுடைய சஹாபாக்கள், என்னுடைய தோழர்கள் ஒரு கை அளவுக்கு கொடுத்ததுக்கு சரியாக ஆகாது, அதற்கு சமமாக ஆகாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவர்களோட அமல்களோடு நாம் ஒப்பிட்டு பார்த்தால் 100ல் ஒரு 5% கூட நம்முடைய அமல்கள் கிடையாது. ஆனா நாம என்ன நினைக்கிறோம்? 5 நேரம் தொழுதுட்டா பின்னாடி போட்டுக்கிறாரு, அவர் பெரிய 5 நேரம் தொழுகையாளிங்க. ஒரு முறை வாழ்நாள் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தா முன்னாடி போடுறாரு ஹாஜி, அல் ஹாஜி. ஹாஜி யாரு போட சொன்னது? இந்த அடையாளங்கள்லாம் சஹாபாக்கள் யாராவது போட்டிருக்காங்களா? சஹாபாக்கள் தன்னுடைய வாழ்க்கையில ஏதாவது முன்ன பின்ன ஏதாவது பேரை வச்சிருக்காங்களா? நான் ஹிஜ்ரத் பண்ணவன் அல் முஹாஜிர், அல்லாஹ் தான் குர்ஆன்ல சொன்னா. அல் முஹாஜிரின், அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் ஹிஜ்ரத் செய்தவர்கள். அன்சாரிகள், முஹாஜிர்கள் சொன்னா அல்லாஹ் தான் குர்ஆன்ல பேரை சொன்னா. அதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை சொன்னாங்க. அல்லாஹ் அடையாளப்படுத்திக்க அப்புறம் ரசூல்லா பேரே வச்சாங்க. இவங்க எல்லாம் முஹாஜிர்கள், இவங்க எல்லாம் அன்சாரிகள், இவங்க எல்லாம் மக்காவை சார்ந்தவங்க, மதீனாவை சார்ந்தவர்கள் சொல்லி அல்லாஹ் பேரை சொன்னதுக்கு அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பேரை சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து அந்த ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையான்னு கூட தெரியும். ஆனா நாம என்ன செஞ்சிருவோம்? அல் ஹாஜ், நான் ஹாஜி. ஹாஜி யாரு? நிறைய இடத்துல கூப்பிடுறது எப்படி தான், ஹாஜியார் வாங்க, அப்படி எல்லாத்துக்குமே பேரை சொல்லிக்கிட்டோம்னா நோன்பு வச்சா அசாயும் சொல்லிக்க வேண்டியதான். நோம்பாளிகளை போல எப்படி கூப்பிடணும்? அசாயும் வாங்க. அதே மாதிரி உம்ராக்கு போயிடாத அல் முஅத்தமீர் வாங்க, அப்படி கூப்பிட்டுக்கலாமா? இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? நாம செய்யக்கூடியது மிக 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 குறைவான அமல்கள். ஆனா செஞ்சுட்டு நம்ம பேரை நமக்கு பின்னாடி நாம போட்டுக்கிறோம்.
நமக்கே எப்படி நினைப்பு வருதுன்னு சொன்னா, ஏதோ மிகப்பெரிய விவாதத்துக்கெல்லாம் செஞ்ச மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. சொர்க்கத்துக்கே டிக்கெட் வாங்கின மாதிரி மத்தவங்கள பார்ப்பாங்க. பள்ளியாசல் உட்கார்ந்து யாராவது புதுசா பள்ளியாசலுக்கு வந்தா இவங்க என்னமோ சொர்க்கத்துக்கு டிக்கெட் வாங்கி அங்க இடத்த போட்டது மாதிரி மத்த ஆட்களை பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய ட்ரைனிங் அப்படிதான். இங்க வந்துட்டீங்க, எங்க பள்ளியாசல் வந்து உங்களுக்கு சொர்க்கம் கன்ஃபார்ம், எங்க ஜமாத்துல சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு சொர்க்கம் கன்ஃபார்ம், நாங்க கண்டிப்பா கூட்டு போயிருவோம், கவலைப்படாதீங்க என்றெல்லாம் இன்னைக்கு மக்கள் நினைச்சாங்க. தாம் செய்யக்கூடிய குறைவான செயல்பாடுகளை செய்து கொண்டு நமக்கு சொர்க்கம் ஏதோ அங்கு உறுதி செய்யப்பட்டது போல, நமக்கு கேள்வி கணக்கு கேட்கப்படாது என்பது போலெல்லாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் அதைத்தான் சொல்றான், அவர்கள் சில நினைத்து கொண்டிருக்கிறார்கள், தாங்கள் ஏதோ நிறைய அமல்களை செய்து போன்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறார், அல் அக்ஸரீன அமாலா, அவர்கள்தான் செயல்களில் நஷ்டவாளிகள். அல்லாஹ் சொல்றார், நிறைய அமல்கள் செய்த போன்று யாருக்கு தோற்றமளிக்குதோ அவர்கள் யாரு? அவர்கள் அல் அக்ஸரீன அமாலா, அவர்கள் தான் குறைவான அமல்களை செய்தவர்கள் என்று சொல்லி அவர்கள் அமல்களில் நஷ்டவாளிகள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் சொல்லுகின்றார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த விஷயத்துல நாம சஹாபாக்களை பின்பற்றணும். சஹாபாக்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? நிறைய அமல்களை செய்துவிட்டு அமல்களே செய்யாதது போல் நடந்து கொள்வார்கள். நிறைய அமல்கள் செய்வாங்க, நிறைய அமல்கள் செய்வாங்க, அதுவும் ரகசியமாக செய்வாங்க. ஆனால் எல்லா அமல்களையும் செய்துவிட்டு எப்படி இருப்பாங்க தெரியுமா? ஒரு அமலும் செய்யாதது போல் நடந்து கொள்வார்கள். மின்னி, என்னை விட அவர் சிறந்தவர்னு சொல்லுவாங்க. இபாதத்திலையும் சரி எல்லாத்திலையும் சரி அவர் தான் என்னை விட சிறந்தவர். எல்லா சகாபாக்களும் தான் சிறந்தவன் ஒரு காலம் சொல்லவே மாட்டாங்க. சகாபாக்கள் எப்படிதான் இருப்பாங்க? மின்னி, ஒருத்தர் பத்தி பேசப்பட்டேன்னு சொன்னா, ஒரு சகாபி இன்னொரு சகாபை பத்தி பேசப்பட்டேன்னு சொன்னா என்னதுமா சொன்னாரு? மின்னி, அவர் என்ன விட சிறந்தவனுங்க. அவர் எல்லா விதமான இபாதத்தில் சிறந்தவர். நம்மெல்லாம் எங்க இருக்கிறோம்? இப்படித்தான் அவர்களுடைய உரையாடல் இருந்தது என்று இமாம்கள் பதிவு செய்கின்றார்கள். ஆகவே நம்மிடத்தில் இருக்க வேண்டிய இரண்டாவது குணம் என்ன தெரியுமா? அமல்கள் செய்யாதது போன்று நம் உள்ளத்தில் வைத்துக் கொள்ளணும். அமல்கள் செய்து கொண்டிருந்தாலும் நம்முடைய உள்ளத்தில் எப்படி இருக்கணும்? இந்த அமல்களை வச்சு நம்ம என்ன செய்வது நாளை மறுமை நாள்ல? இந்த அமல்களை வச்சு நம்மளால தப்பிக்க முடியுமா? அல்லாஹ்வுடைய கேள்வி பதிலிருந்து நம்மளால தப்பிக்க முடியுமா? மலக்குகள் நம்முடைய ரூஹை கைப்பற்றும் போது இந்த அமல்களை கொண்டு நம்மால் அந்த மரண நேரத்தில் நம்மால் தப்பித்துக் கொள்ள முடியுமா? கபருடைய வாழ்க்கை நிம்மதியாக நம்மால் இருக்க முடியுமா என்று நம்மை நாமே கேள்வி கேட்டுக் கொள்ள வேண்டுமே தவிர, நம்முடைய அமல்களை வைத்துக் கொண்டு நான் நிறைய பண்ணியிருக்கேன், அது பண்ணியிருக்கேன் என்ற சிந்தனை, ஒரு மமதை வரக்கூடாது. இதுலயும் நம்மால் அமல் செய்யும் போது எப்படி நம்ம அமல் செய்யறாங்க? மற்றவர்களுக்கு காண்பிப்பது போன்று அமல்கள் செய்யறாங்க. இன்னைக்கு உம்ராவுக்கு போகக்கூடிய நிறைய மக்களை பாருங்க, உள்ள போய் காபத்துல்லாக்கு போய் தவா பண்ணும்போது முதல் ரவுண்டில் எடுக்கக்கூடிய போனு 7வது சுத்து வரைக்கும் போனோடையும் சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படியே செல்ஃபி எடுத்துக்கிட்டே வீடியோ எடுத்துக்கிட்டே தான் இன்னைக்கு தவாப்புங்கிறது என்ன ஆயிப்போச்சு? செல்ஃபி எடுத்துக்கிட்டே வீடியோ எடுத்துக்கிட்டே தான் பண்றாங்க. எப்படிப்பட்ட பயம் வரணும், எப்படிப்பட்ட எண்ணம் வரணும்? அங்க ஏன் வெள்ளை ஆடைய அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடுத்த சொன்னாங்க? அங்க போய் கலர் ட்ரெஸ் போடாம வெள்ளை ஆடையோடு போங்க, உடம்புல ஒரு துணி இல்லாம வெள்ளை ஆடையோடு சுத்துங்கன்னு ஏன் சொன்னாங்க? மறுமையோட சிந்தனை வரணும், மஹ்ஷர் மைதானத்துடைய சிந்தனை வரணும். நாளைமா ஆண்கள் பெண்கள் வித்தியாசம் கிடையாது, ஹரம்ல மட்டும் என்ன வித்தியாசம் கிடையாது, மற்ற இடங்கள் ஆண்கள் பெண்கள் பாகுபாடு பார்க்கணும், மற்ற இடங்கள் ஆண்களும் பெண்களும் உரசக்கூடாது. ஆனால் ஹரமுக்கு போன அந்த சட்டம் கிடையாது. ஏன்? அந்த இடத்துலையும் போய் ஒருத்தர் பெண்ணுடைய சிந்தனை வந்தது என்று சொன்னால், ஆபாச சிந்தனை வந்தது சொன்னா, அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அவனை காப்பாற்ற முடியாது. ஒருத்தனுக்கு தவாப் செய்யும் பொழுது அங்கேயுமே ஒருத்தனுக்கு ஆபாச சிந்தனை வந்துச்சுன்னு சொன்னா, அவனை அல்லாஹ்வை தவிர வேற யாரும் காப்பாற்ற முடியாது. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவாப் செய்யும்போது எப்படி சுத்த சொன்னாங்க? ஆண்களும் பெண்களும் ஒரே தவாப்புல சுத்துவாங்க, ஒரே ஒரு ஆடைதான், உள்ளாடைகள் எதுவும் இல்லாம ஒரே ஒரு துணியை மேல போத்துட்டு சுத்துங்கன்னாங்க. ஏன்? மறுமையோட சிந்தனை வரும், மஹ்ஷருடைய சிந்தனை வரணும். இதே மாதிரிதான் அல்லாஹ் நாளை மறுமையில் எல்லாரையும் ஒன்னா எழுப்ப போறான். அங்க ஆடை இந்த ஒரு துணி கூட இல்லாம நாளை மறுமை நாள் நிக்கணுமே, எங்கேயாவது ஒரு துணி இருக்குது, அங்க ஒரு துணி கூட இல்லாம இருக்கணுமே என்ற சிந்தனை வர வேண்டுமே தவிர, இன்னைக்கு மக்கள் தவாப் பண்ணக்கூடியதை பாத்தீங்க சொன்னா, தவாப்புல 4 இருக்கும். தவாப்புக்கு உம்ராக்கு மொத்தம் 4 இருக்கும். என்னது? முதல்ல என்ன செய்யணும்? தவாப் செய்யணும். 2வது மக்காம் இப்ராஹிம் பக்கத்துல 2 ரக்காத் தொழணும். 3வது சை செய்யணும், தொங்கோட்ட விடணும் சப்பாவுக்கு மறுவாக்கு இடையில. 4வது முடிய வலிக்கணும். 5வது என்னது? செல்ஃபி எடுத்துக்கணும். 5வது என்னது?
அங்கன்னு செல்ஃபி எடுக்கணும். இல்லைன்னு சொன்னா உம்ரா ஏத்துக்கிடப்படாது. இன்னைக்கு நம்ம மக்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. உம்ரா ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா, அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டானா, பயம் இருந்ததா, தக்குவா இருந்ததா, நம்மளுடைய ஈமான் அதிகரித்தா, எதுவுமே பார்க்க கிடையாது. செல்ஃபி எடுத்து சுட சுட அங்கே இருந்து அனுப்பி விட்டுறணும். எல்லா செயல்பாடுகளையும் செய்யும் பொழுது செய்யக்கூடியது குறைவான செயல்கள், அதில் கூட இஹ்லாஸ் இல்லாமல், பயம் இல்லாமல் மொபைல்களோடு தான் இன்னைக்கு நிறைய அமல்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். ரமலான்ல கூட பாக்குறோம், குரான் ஓதும் போது வீடியோ எடுத்து போடுறது, துவா செய்யும் போது மதினா அந்த மதினாவுடைய அந்த குப்பா இருக்கா இல்லையா, ரசூலா அடக்கப்பட்டிருக்காங்களா இல்லையா, அது தெரியாம உட்காந்து துவா செய்வார், ஒருத்தர் போட்டோ எடுப்பாரு. இது என்ன ஒரு பழக்கம் இது? அதே மாதிரி யாருக்காவது ஒரு ஆள் உதவி செய்யும் பொழுது, இன்றைக்கு ஒரு ஏழைக்கு உணவளித்த போது, எல்லா விதமான அமல்களுக்கு இன்னைக்கு என்ன ஆகிப்போச்சு, இன்னைக்கு போட்டோக்களும் வீடியோக்களும் செல்ஃபிகளுக்கும் பற்றி நிறைந்து இருக்கின்றன. கண்ணியத்திற்குரியவர்களே, சஹாபாக்களோட அமல்களோடு ஒப்பிட்டு பார்க்கணும். அவங்க எப்படி அமல் செஞ்சாங்க, எப்படி ரகசியமாக செஞ்சாங்க, அல்லாஹ்வுக்கு பயந்து செஞ்சாங்க. நிறைய அமல்கள் செய்து விட்டு ஏதோ செய்யாதது போல இருந்தார்கள். ஆனா இன்றைக்கு நம்முடைய நிலைமை, குறைய செஞ்சாலும் ஏதோ நிறைய செய்தது கொண்டிக்கு நாம் நம்முடைய சிந்தனைகளை ஆக்கி கொண்டு இருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நடிகார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அவருடைய சஹாபாக்களும் ரமலானுக்கு முன்னாடி 6 மாசம் எப்படி இருப்பாங்க தெரியுமா? அல்லாஹும்ம பல்லிகனா ரமலான், ரமலானுடைய 6 மாசத்துக்கு முன்னாடி துவா செய்வாங்களா, யாருன்னா ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடு. ரமலானுடைய 6 மாசத்துக்கு முன்னாடி செய்வாங்க, துவா செய்துக்கிட்டே இருப்பாங்க, யா அல்லாஹ் ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு கூடிய சொல்லி தொடர்ந்து துவா செய்து கொண்டே இருப்பார்கள். ரமலானுக்கு பிறகு 6 மாதம் எப்படி துவா செய்வாங்க தெரியுமா? அல்லாஹும்ம தகப்பல் மின்னா, யா அல்லாஹ் எங்களிடத்திலிருந்து எங்களுடைய நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக. எத்தனை மாசம்? 6 மாத காலம். ரமலானை அடைகிற அடுத்த ரமலானை அடைகின்ற வரை அவருடைய துவா எப்படித்தான் இருக்கும்? அல்லாஹும்ம தகப்பல் மின்னா, யா அல்லாஹ் எங்களிடத்திலிருந்து எங்களுடைய அமல்களை, எங்களுடைய ரமலானுடைய செயல்பாடுகளை ஏற்றுக்கொள்வாயாக. நாம இன்னைக்கு இது அப்படியா இருக்கிறோம்? ரமலான் முடிஞ்சு அவ்வளவுதான், பெருநாகோடி முடிஞ்சு, இனி அடுத்த வருஷம் தான் ரமலானை பத்தி யோசிப்போம். இப்ப குரானை மூடுறது முடிஞ்சு அவ்வளவுதான், இனி அடுத்த வருஷம் தான் ரமலானுக்கு குரானை திறப்போம். இந்த 1 மாசம் குரானுக்கு டிவிக்கு துணியை போட்டு மூடி இருப்பாங்க, அதுக்கப்புறம் திறந்து போடுறதா. அடுத்து எப்பதான் மூடுவாங்க? அடுத்த ரமலானுக்கு தான் திரும்பவும் ஸ்கிரீனு கீழே இறங்கும். எல்லாமே ரமலானோடு தான் நம்முடைய சிந்தனையில் இருக்கின்றதை தவிர இடையில ரமலான்ங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது. சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க? அல்லாஹும்ம தகப்பல் மின்னா, யா அல்லாஹ் எங்களிடத்திலிருந்து ரமலானுடைய அமல்களை ஏற்றுக்கொள்வாய், செயல்பாடுகளை ஏற்றுக்கொள்வாய் என்று 6 மாத காலமாக தொடர்ந்து துவா செய்து கொண்டே இருப்பார்கள். நம்ம யாராவது செஞ்சோமா? நாம யாராவது செஞ்சுக்கிட்டு இருக்கோமா? இந்த ரமலான் முடிஞ்சு எத்தனை நாள் தான் ஆயிருக்கு? 2 வாரம் தான் ஆயிருக்கு. இந்த 2 வார கேப்ல எத்தனை பேர் துவா செஞ்சுக்கிறோம்? யா அல்லாஹ் ரமலானுடைய அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக எத்தனை பேர் துவா செய்யறோம்? கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நடிகார்களே, சஹாபாக்கள் அமல்களுடைய விஷயத்துல, அல்லாஹ் அமல்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விஷயத்துல எந்த அளவுக்கு சிறந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதே நமக்கு உதாரணமாக இருக்கிறது. ஆக இந்த விஷயங்கள் எல்லாம் கவனத்தில் கொண்டு அமல்கள் செய்யும் பொழுது அல்லாஹ் மீது பயத்தோடு நாம் அமல்கள் செய்ய வேண்டும். அதே போன்று நாம் செய்யக்கூடிய அமல்கள் குறைவாக செய்து கொண்டிருக்கிறோம், இன்னும் நிறைய அமல்கள் செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தோடும் துஆவோடும் எண்ணங்களோடும் அல்லாஹ்விடத்தில் அணுக வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை சீராக்கி வைப்பான். அப்படிப்பட்ட சீர்படுத்தப்பட்ட அமல்களை செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக பிரார்த்தித்தவனாக ஜும்மாவுடைய முதல் குத்துபாவை அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய சகோதரர்களே, காபத்துல்லாவை மறுசீரமைப்பு செய்த போது அந்த காபத்துல்லாவை கட்டி முடிக்கிறாங்க. இன்னைக்கு மக்காம் இப்ராஹிம் சொல்றாங்களா இல்லையா, ஒரு தங்க கலர் ஒரு பூண்டு இருக்குமா இல்லையா, இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்று கட்டின அந்த இடம். காபத்துல்லாவை நின்று மறுசீரமைப்பு செஞ்ச அந்த இடம் தான் மக்காம் இப்ராஹிம்னு பேர். அந்த இடத்த காபத்துல்லாவை கட்டினதுக்கு பிறகு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் செஞ்ச துவாவை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை தான், அதை மறுசீரமைப்பு பண்ணதுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை. இதை செஞ்சதுக்கு அப்புறம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய இஹ்லாஸ் அல்லாஹ்வுக்கு தெரியாதா?
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நெருங்கிய நண்பன், கலீலுல்லா. எல்லாமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியும். ஆனாலுமே காபத்துல்லா கெட்டதுக்கு பிறகு இறங்குனதுக்கு அப்புறம் செஞ்ச முதல் துவா தெரியுமா? وَإِذْ يَرْفَعُ إِبْرَاهِيمُ الْقَوَاعِدَ مِنَ الْبَيْتِ وَإِسْمَاعِيلُ. இப்ராஹிம் இஸ்மாயிலும் அந்த கட்டிடத்தை உயர்த்திய போது அவர்கள் கேட்ட துவா அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா, ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம். யா அல்லாஹ், எங்கள் இருவரிடமிருந்தும் இந்த செயலை, என்னுடைய அமல்களை, இந்த பள்ளிவாசலை கட்டி இந்த செயல்பாடை ஏற்றுக்கொள்வாயாக, நீயே பார்க்கவும் கேட்பவுமாக இருக்கிறாய் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா செய்தார்கள். நபிமார்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்க பாருங்க. எல்லா அமலும் செஞ்ச பிறகு அல்லாஹ்ட்ட துவா கேட்டாங்க, யா அல்லாஹ் என்னுடைய அமலை ஏத்துக்காம போயிடாத, நான் இஹ்லாஸாக செஞ்சிருக்கிற, யா அல்லாஹ் வீணடிச்சிடாத, இதனுடைய கூலியை இதனுடைய பிரதிபலனை மறுமையை எனக்கு வழங்குவாக என்று துவா செய்திருக்கிறார்கள். அதே போன்று நாம் அமலை செய்த பிறகு செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம், அல்லாஹ் இடத்துல இஸ்திக்பார் செய்யணும். எந்த ஒரு அமலை செஞ்ச பிறகும், நல்ல காரியத்தை பண்ண பிறகும் அல்லாஹ் இடத்துல என்ன செய்யணும்? மன்னிப்பு கேட்கணும், இஸ்திக்பார் செய்யணும். தொழுகு முடிஞ்சோன்னு என்ன சொல்றோம்? அஸ்தாஃபிருல்லாஹ், அஸ்தாஃபிருல்லாஹ், அஸ்தாஃபிருல்லாஹ். ஏன் சொல்றோம்? அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் எந்த ஒரு அமல் செஞ்ச பிறகு அல்லாஹ் இடத்துல என்ன செய்யறோம்? மன்னிப்பு கேட்கணும், இஸ்திக்பார் செய்யணும். அந்த விஷயம் மிக முக்கியமானது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லலாம், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத். நபியே, இதா ஜாஅ நஸ்ருல்லாஹ், வெற்றியை பார்க்கும் பொழுது, மக்கள் இந்த இஸ்லாத்திற்குள் கூட்டம் கூட்டமாக சாறை சாறையாக வருவதை பார்க்கும்போது, இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத் வரஐத الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره. அல்லாஹ்வை நீங்க துதி பண்ணுங்க, அல்லாஹ்வை துதி செய்யுங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. உங்களுடைய எந்த ஒரு காரியத்துக்குள்ள இது நடக்கல, உங்களுடைய எந்த ஒரு செயல்பாடும் காலமாக இது நடக்கல, அல்லாஹ்வை நீங்க என்ன செய்யுங்க? அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. வஸ்தக்ஃபிருஹு, அல்லாஹ் இடத்துல இஸ்திக்பார் செய்யுங்க அப்படின்னு சொல்லி யாருக்கு சொல்றா? அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் விரும்புகிறான்னு சொல்லியிருக்கிறார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நடிகார்களே, அமல்களை செய்த பிறகு நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம், அல்லாஹ் இடத்துல அதிகம் அதிகம் இஸ்திக்பார் செய்ய வேண்டும். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய சக்கராத்துடைய நேரத்துல சொன்ன ஒரு வார்த்தை, சக்கராத்துடைய நேரத்துல தலையை எடுத்து மகன் என்ன செய்றாரு? மடியில தூக்கி வைக்கிறார். பாறையில, அந்த பாலைவன மண்ணுல சூட்டுல தலை கிடக்கு. அதை எடுத்து என்ன செய்யறாரு? சூடா இருக்குன்னு சொல்லி என்ன செய்யறாரு? அப்படி மடியில தூக்கி வைக்கிறாரு. அப்போ சொல்றாங்க, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துல்லாவே, என்னுடைய மகனே, என் தலையை அப்படி கீழே இறக்கி வைங்க. வயலு வயலு உம்மி, நானும் என்னுடைய உம்மாவும் நாளை மறுமை நாளில் நாங்கள் நஷ்டவாளர் ஆகிவிடுவோம். இல்லம் யர்ஹம்னி ரப்பி, என்னுடைய இறைவன் என் மீது கருணை காட்டவில்லை என்றால், என்னுடைய இறைவன் என்னுடைய அமல்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் மறுமையில் நான் நஷ்டவாளியாக ஆகிவிடுவேன் என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு சொல்றாங்க. ஏன் தெரியுமா? சக்கராத்துடைய நேரத்துல கூட தன்னுடைய தலையை உயர்த்தி சுகமாக இருந்து மரணிக்க உமர் இப்னு கத்தாப் விரும்பல. அந்த மண்ணில் அப்படியே கிடந்து, அந்த சுடுமணல் அப்படியே கிடந்து, பாலைவன மண்ணில கடந்து, இப்படி கிடந்தாவது என் மேல அல்லாஹ் இறக்கப்பட்டு என்னுடைய பாவங்களை மன்னிக்க அமல்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் மறுமையில் நான் நஷ்டவாளியை வருவேன், எனக்கும் என் உம்மாவுக்கும் நாளை மறுமையில் நஷ்டம்தான் என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லினார். அப்ப எந்த அளவுக்கு சிறந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்த உத்தம தோழர்கள் தங்களுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டாம், மறுமையில் நஷ்டவாளிகளை உணர்ந்து தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். அப்படி நாமும் நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய விதத்தில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய ஜும்மாவிற்கு பிறகு உள்ள துஆக்களில் இந்த ஆட்சி என்பது, ஆட்சியாளர்கள் என்பது ஒரு சிறந்த ஒரு ஆட்சியாளர்களை அல்லாஹ் ஏற்படுத்த வேண்டும். இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லிம்களும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சிறந்த ஒரு மாற்றத்தை தர வேண்டும் என்று நாம் துஆ செய்ய வேண்டும். எந்தெந்த இடங்களெல்லாம் முஸ்லிம்கள் பாதிக்கப்படுகிறார்களோ, எந்தெந்த நாடுகளெல்லாம், எந்தெந்த இடங்களெல்லாம் முஸ்லிம்கள் பாதிக்கப்படுகிறார்களோ, எல்லா இடங்களிலும் அல்லாஹ் மறுமலர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் என்று நம்முடைய துஆக்களை அமைத்துக் கொள்ள வேண்டியவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.